திருச்சிற்றம்பலம். அன்னையே என்னேன் அத்தானே என்னேன் அடிகளே அமையும் என்று இருந்தேன். என்னையும் ஒருவனுடன் என்று கருதி இறை திருவருள் காட்டார். அன்னமாம் பொய்கள் சூதரு பாச்சிலாச்சிராமத்துறை அடிகள் வினையே அடியார்கருள் செய்வதாயில் இவரலாது இல்லையோ பிரானார். திருச்சிற்றம்பலம். அண்டி வாசிங்கோ. இனி நாங்கள் இந்த அருணாசல புராணத்துல தலைச்சருக்கம் என்ற தலையங்கது படிக்க அண்டி படிங்க. திருச்சிற்றம்பலம். நாத சன்மானவனானவன் தன் தேவியான அனவர்த்தி அம்மையாருக்கு விருத்தாசல மகியை சொல்ல முன் சொன்ன நாத சன்மானவர் அனவர்த்திக்கு விருத்தாசல சமீபத்தில் உள்ள மணிமுத்தான தீர்த்த மகிமையையும் கஜரோகம் முதல் 6 ரோகங்க கொண்ட செட்டி பிள்ளைகள் 6 பேருக்கும் அகஸ்தியரியானவர் அந்த ரோக விமோசனமாகும் விதம் சொன்னார். மேலேடு உள்ள மேலே குரோல் பண்ண மேலுக்கு கொஞ்சம் தருதில்லை. அதுக்கு அடிக்கடி எடுக்குதில்லை. அதுக்கு என்ன பிடிச்சிட்டு திருச்சிற்றம்பலம். உனக்கு இல்லையாப்பா? நான் மாதாஜிന്റെ கிளாஸ்ல நீங்களோ? இல்ல இல்ல, நாங்க மகள் விட்டு நின்றா பின்ன இருந்தா போல அப்படி நிக்குது. நாளைக்கு நேற்றுக்கு உண்டைக்கு அடிக்கிறன்னு எடுக்குது இல்ல. எங்க போச்சு ராணியக்கா? ஆண்டி இது போகுது ரெக்கார்ட் பேசாம இருக்கு. போல நிக்குது என்னன்னு தெரியல. சரி ஆண்டி அப்படியே தொடருங்க. விதர்கணச்சருக்கம் தெரியுதா? வர இல்ல ஸ்கிரீன்ல. விதர்கணச்சருக்கம் படிங்க. பரமசிவனானவர் ஈஸ்வரிக்கு சொல்லுகிறார், கேளாய் வண்ணே. பிரம்மாவுக்கு 5ஆம் வயதிலே திருவையாறுகளத்திலே கோசல தேசத்திலே மணிபிங்கல என்னும் பட்டணத்திலே விவச்சித்து என்கின்ற ஒரு பிராமணனானவன் அதிக தரித்திரமடைந்து காடுகளில் போய் காய்கனிகளுக்கும் அப்படாமல் திரிந்து அங்கிருந்து ஒரு சுனையில் ஸ்நானம் செய்து அங்கே இருந்து சிவலிங்கத்துக்கு பூசை செய்து 6 நாள் வரைக்கும் ஆகாரம் இல்லாமல் காட்டில் திரிந்து 7ஆம் நாளில் திரியும் போது வழியில் ஒரு சுனைக்கரையில் கணநாதருடன் தேவஸ்திரீகளுடனும் ஒரு தெய்வ விமானம் வந்திறங்கிற்று. அது மேற்படி விவசித்து முனிவர் பார்த்து அதிலிருந்து கணநாதரை வணங்கி தன் விருத்தாந்தங்களை சொல்ல அவர் தன் கதையை சொல்லுகிறார். அதாவது கேளும் விவரித்துவே. நான் முன் ஜென்மத்திலே பாஞ்சால தேசத்திலே விதயம் என்கின்ற பட்டணத்திலே செட்டியார் வம்சத்திலே விதர்க்கண செட்டியார் என்ற பேருடைய எனக்கு ஒரு தொழிலும் கிடைக்காமல் கூலிக்கு சுமையெடுத்து சீவனம் செய்யும் போது ஒரு நாள் ஒருவனுக்கு கூலி சுமையெடுத்து கொண்டு விருத்தகிரிக்கு போனேன். அன்றைக்கு மார்கழி மாதம் திருவாதிரை நாளாகியால் அன்றைக்கு பல பெரியோர்களும் முனிவர்களும் யோகீஸ்வரர்களும் மணிமுத்தா நதியில் ஸ்நானம் செய்தார்கள். நானும் அந்த முனிவர் முதலானவர்களை தரிசனம் செய்து அவர்களுடன் மணிமுத்தா நதியில் மூழ்கி விபூதி உருத்ராட்சம் தரித்து கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் செய்து உபவாசம் இருந்து அன்றைய ராத்திரி அங்கே இருந்து பழமலை நாதரும் பெரிய நாய் அம்மையாரும் எழுந்தருளி இருக்கின்ற மகோத்சவ வைபவத்தை கண்டு வணங்கி தோத்திரம் செய்து மறுநாள் காலையில் அந்த மணிமுத்தா நதியில் ஸ்நானம் செய்து கோவிலில் சுவாமியை நமஸ்கரித்து
ஒரு வீட்டில் சாதம் வாங்கி பாரணை செய்து கூலி செய்து வந்த திரவியங்களை கோவிலுக்கு உபயோகப்படுத்தி விட்டு என் வீட்டில் வந்து சில காலம் இருக்க எனக்கு மரணம் வந்தது. அப்போது என்னை கொண்டு போக முதல்வரவே அப்போது பரமசிவன் மாதேவியாருடன் ரிஷபத்தில் மேல் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தார். அவருடன் தேவ விமானம் வந்தது. நான் அதில் ஏறி லோகமெல்லாம் சஞ்சரித்தேன். அப்போது அதுதான் இந்த விமானம். அதான் இந்த அதுல ஏறி லோகமெல்லாம் சஞ்சரித்தேன். அதான் இந்த விமானம். நான் விருத்தாசலத்தை தரிசித்ததால் இந்த விமானமும் சிவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நீ விருத்தாசலத்துக்கு போனால் உன்னையும் ரட்சிப்பார் என்று சொல்லி மறைந்தார். விதர்கண சருக்கம் முற்றும் விபசித்து சருக்கம் ராணிய காவடியும் முச்சருக்கத்தில் சொன்ன விதர்சன முனிவரானவர் அப்பால் அந்த கணநாதரை எண்ணெட்டு ஸ்துதித்து அந்த சுனையில் இறங்கி ஸ்நானமும் அனுஷ்டானமும் செய்து கவலையுடன் இருந்தார். அப்போது சில தெய்வ ஸ்திரீகள் விமானத்தினின்று இறங்கி ஆபரணங்களை கழட்டி அந்த சுனையின் கரைமேல் வைத்துவிட்டு அந்த சுனையில் இறங்கி ஸ்நானம் செய்து அந்த ஆபரணங்களை எடுத்து தரித்து கொள்ளும் போது அதில் வந்த குபேரன் தங்கையின் மூக்குத்தியை ஒரு சிச்சிலி குருவியானது எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்தின் மேல் வைத்துக்கொண்டு அதை மூக்கால் குத்தி விட்டு விட அது விபசித்து முனிவருடைய மடியில் வந்து விழுந்தது. இந்த கதை முந்திக்க அப்ப கேள்விப்பட்ட நாங்களோ அதை அவர் எடுத்து பார்த்து பயப்பட அதை தெய்வ பெண்கள் அறியாமல் அந்த குபேரன் தங்கைக்கு தாங்கள் மூக்குத்தியை எடுக்கவில்லை என்று அநேக சத்திய வசனங்கள் சொன்னார். அதை அந்த குபேரன் தங்கை கேட்டு என் மூக்குத்தியை கொடுத்தவர்களுக்கு சிவாஜ்ஞப்படிக்கு என் ஆபரணங்களை எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்ல அதை அந்த விபசித்து முனிவர் கேட்டு இவளிடத்தில் போய் அந்த மூக்கியத்துவையை கொடுக்க அதை அவள் வாங்கி தரித்து கொண்டு அவருடைய விருத்தாந்தங்களை விசாரித்தறிந்து தன் ஆபரணங்களை எல்லாம் கலட்டி கொடுத்து இதை வைத்துக்கொண்டு நீர் விருத்தாசலேசருக்கு திருப்பணி வேலை செய்யும் என்று சொல்லி அவரை தங்களுடைய விமானத்தில் ஏற்றி விருத்தாசலேசரர் மகத்துவத்தை சொல்லி அவரை விருத்தாசலத்தில் கொண்டு போய் விட்டு தேவலோகத்துக்கு போனார்கள். அப்பால் அந்த விபசித்து முனிவரானவர் அந்த விருத்தாசலத்தில் இருக்கிற திருமுத்தா நதியில் போய் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து அந்த ஆபரணங்களை வைப்பதற்கு இடம் பார்க்கும் போது பரமசிவனால் ஆகாசத்தில் ஒரு வசனம் பிறந்தது. அதாவது பரமசிவன் அருளால் ஆகாசத்தில் ஒரு வசனம் பிறந்தது. அதாவது விபசித்து நீ வைத்திருக்கிற ஆபரணங்களை மரத்தின் கீழே வைத்துவிட்டு ரோமச ரிஷியிடத்தில் போய் உபதேசம் செய்து கொண்டால் உனக்கு தபசும் மோட்சமும் உண்டாகும் என்று சொல்லி அவர் அந்த படியே ஆபரணங்களை வன்னிமரத்தின் கீழே வைத்துவிட்டு ரோமச ரிஷியை போய் நமஸ்கரித்து தனக்கு ஆகாசத்தில் சொல்லிய அசரீரி வாக்கை சொல்லி அவரிடத்தில் உபதேசம் பெற்று அங்கே நிஷ்டை செய்திருந்து திருமணி முத்தா நதியில் போய் ஸ்நானம் அனுஷ்டானம் முடித்துக்கொண்டு கோவிலுக்கு போய் சுவாமிக்கு பூஜை நைவேத்தியம் செய்து சருகுவாயு ஜலம் கொண்டு இவைகளை தெளித்து ஒரு காலால் நின்று கொண்டு வாயு தாரணையும் தபசும் செய்ய அதனால் அக்கினி ஜுவாலை உண்டாகி அதனால் லோகத்தில் உள்ள சகல ஜீவன்களும் சராசர ஜீவன்களும் அதிக வருத்தமடைந்து அதை போய் ஈஸ்வரியாகிய பெரிய நாயகியார் போய் விருத்தாசலேசருக்கு பணிந்து விவசித்து முனிவருக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவே அப்படியே விருத்தலாசேஸ்வரரானவர்
உமாதேவி சகிதமாய் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி போய் விபசித்து முனிவர் செய்த ஸ்தோத்திரங்களை ஏற்று நீர் நம்முடைய விருத்தாசலத்தில் திருப்பணி வேலை செய்து கொண்டிரும் என்று சொல்லி மறைந்தார். பின்பு விபசித்து முனிவரானவர் தான் வைத்த ஆவரணங்களை எடுப்பதற்காக அந்த வன்னி மரத்தில் ஏறினார். அப்போது அந்த வன்னி மரமானது ஒரு விபசித்துவே விபசித்துவே நான் கல்ப விருட்சம், திருப்பணி வேலைக்காக உனக்கு எவ்வளவு திரவியம் வேணுமோ அவ்வளவு கொடுக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுமாறு சொல்ல விபசித்தானவர் அந்த வன்னி மரத்தின் அநேக திரவியங்களை எடுத்து சுவாமிக்கு திருப்பணிய வேலைகளும் தேரும் தேரோடுவதற்கு தெரு ஒழுங்கும் சகல உற்சவங்களுமாக முதலானவை எல்லாம் நன்றாக செய்து வைத்து முடிவில் பரமசிவனுடைய திருவடியில் கலந்தருளினர். விபசித்து சருக்கம் முற்றிற்று. சருக்கம் மனுஷர் முதலான சகலமான ஜீவராசிகளும் ஒரு தவமும் செய்யாமல் பாவத்தை செய்து விருத்தகிரியில் போய் பரமசிவன் திருவடியை அடைகிறார்களோ அது என்ன காரணம் என்று கேட்டார். அதை அவர் கேட்டு அவர்களை அழைத்து கொண்டு வைகுண்டம் போய் அந்த செய்தியை விஷ்ணுவுடன் சொல்ல விஷ்ணுவானவர் அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அதை விருத்தாலேஸ்வரருடன் சொல்ல நினைத்து விருத்தாசலத்தில் போய் சுவாமியை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து நின்றார். இவர்கள் சொல்ல வந்த செய்தியை அங்கே இருந்த விபசித்து முனிவர் அறிந்து நந்திதேவருக்கு சொல்ல நந்திதேவர் போய் அதை சுவாமிக்கு சொல்ல சுவாமியானவர் மூலலிங்கத்தை விட்டு வெளிப்பட்டு திருவுருவம் கொண்டு ஹரி பிரமேந்திராதி தேவர்களின் முன்னே வந்து நின்று அவர்களை பார்த்து நீங்கள் சுகமாயிருக்கிறீர்களா என்றார். அதற்கு அவர்கள் சுவாமி சகல உயிர்களும் இந்த திருமணி முக்தா நதியில் வந்து முழுகி உம்முடைய திருவடியை அடைகிறதால் எங்கள் பதவிகளில் வருகிறவர்கள் ஒருவரும் இல்லை, எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்று சொல்ல அதற்கு சுவாமியானவர் இந்த விருத்தாசலத்தில் தவம் செய்பவர்களை நாம் வேண்டாம் என்று தள்ளலாமோ, நீங்களும் இந்த ஸ்தலத்தில் தவம் செய்தால் மோட்சம் அடைவீர்கள் என்று சொல்லி மறைந்து அருளினார். பின்பு அவர்கள் எல்லோரும் அந்தப்படியே திருமணி முத்தா நதியில் போய் ஸ்நானம் செய்து பரமசிவனை தியானிக்க விருத்தாலேஸ்வரர் அவர்கள் மத்தியில் வந்து நின்று திருநடனம் செய்து அவர்களுக்கு பஞ்சாட்சர உபதேசம் செய்து அதன் விவரத்தையும் அதனால் வரப்பட்ட பலத்தையும் சொல்லி மறைந்து அருளினார். பிறகு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் தவம் செய்கிற பெரியோர்கள் விருத்தகிரியில் இருக்கலாமே தவிர மூடர்கள் விருத்தகிரியில் இருக்கலாகாது என்று சபித்தார்கள். நிறுத்த சருக்கம் முற்றும். அகத்திய சுருக்கம் வர இல்லையாதானா ஒரு காலத்தில் விருத்தகிரியானது மதங்கொண்டு ஆகாசம் வரையில் வளர்ந்து சூரிய சந்திரர் சஞ்சரிக்கின்ற வழியை தடுத்து சூரிய சந்திரர் தடைப்படவே கோவில்களுக்கு பூஜா காலமும் பிராமண முதலான ஜாதியினருக்கு சந்தியாவந்தனமும் செய்கின்ற காரியமும் தப்பிவிட்டது. மேலும் இராப்பகல் இல்லாமல் மழை பெய்வது இல்லாமலும் ஆயிற்று. இவைகளை தேவர்களும் முனிவரிடம் போய் பிரம்மாவுக்கு சொல்ல பிரம்மாவானவர் தன் குமாரரான அகஸ்தியரை பார்த்து நீர் போய் விந்திய பர்வதத்தில் மதத்தை அடக்கி வில்லவனையும் வில்லவன் வாதாவி என்றுதான் சொல்ற வில்வனையும் வாதாவியையும் கொன்று வில்வனையும் வாதாவியையும் கொன்றுவிட்டு வாவென்று சொன்னார். அந்த படிக்கே அகஸ்தியரானவர் கையில் பெருவிரளவு சிறிய உருவம் பெற்று சகல வாத்சல்யத்துடனும் தேவர்கள் சித்தர்கள் முதலானவர்களுடன் புறப்பட்டு வழியில் புண்ணிய தீர்த்தங்கள் ஸ்நானம் செய்து அநேக சிவஸ்தலங்களில் போய் தரிசனம் செய்து விந்தியகிரிக்கு நேராக வந்தார். அப்போது இவர் வருவதை விந்தியகிரி அறிந்து எதிர்கொண்டு போய் அவரை நமஸ்காரம் செய்து பூஜை செய்து நிற்க அகஸ்தியரானவர் அதை பார்த்து நாம் தெற்கு திக்கில் தவம் செய்ய போகிறோம், நான் உன் மேலேறி இறங்குகிறது ஒரு தடையாகாது, ஆகையால் நீ இந்த பூமிக்கு சமமாய் அடங்கியிரு, இல்லாவிட்டால் நான் உன்னை அழித்து சாம்பலாக்குவோம் என்று சொல்லி விந்தியகிரியானது பூமிக்கு சரியாய் அடங்கிவிட்டது. அப்பால் அகஸ்தியரானவர் வில்வலவன் வாதாவி இடத்திற்கு போக
அவர்கள் எதிர்கொண்டு Mama made me toast and now Sahana happy. Thank you. வணங்கி அவரை அழைத்து போய் விருந்து சொல்ல அதற்கு அவர் சம்மதித்திருந்தார். வில்லவன் ஆற்றுருவமாகி வாதாவியை அறுத்து சமைத்து அவருக்கு விருந்திட்டு அவர் சாப்பிட்டவின் வாதாவி வருக சுவாகா என்று சொல்ல அதை அவர் அறிந்து பரமசிவனை தியானம் செய்து அவருடைய இருவரையும் சாம்பலாக்கி விட்டு அந்த பாவத்தை நீக்க வேண்டி விருத்தாசலத்தில் போய் திருமணிமுத்தா நதியில் மூழ்கி விருத்தாளேஸ்வரரை பூஜை செய்து நமஸ்கரிக்க விருத்தாளேஸ்வரர் திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து தரிசனம் கொடுத்தார். அதை அவர் தரிசனம் செய்து மிகவும் தோத்தரித்து தன்னுடன் கூட வந்த முனிவர்களை அவர்களிடத்திற்கு போக அனுப்பிவிட்டு விருத்தாளேஸ்வரரை நித்திய பூஜை செய்து கொண்டு இருந்தார். அகத்திய சுருக்கம் முற்றிட்டு கலிங்க சுருக்கம் அணியக்கா படிக்கிறீங்களோ? கலிங்க சருக்கம் படியுங்க. கலிங்க சருக்கம். விருத்தாசலேஸ்வரரை பணிந்து வந்தனை செய்தவர்கள் அடைந்த சுகத்தை சொல்லுகிறோம். அதாவது கலிங்கராஜன் என்கிற ராஜா தான் செய்த கிரமத்தால் பிசாசு ரூபமாகி விருத்தாசலத்திலே ரோம ரிஷியின் முன்னே போய் நின்றான். அவர் இவனை பார்த்து, உனக்கு இந்த பிசாசு ரூபம் வந்தது எதனால் என்று கேட்க அவன் சொல்லுகிறான். தமிழ மேலவோ கேளும் ஐயா, கேளும் ஐயா, நான் அங்கதேசத்திலே பிறந்தவன். என் பேர் கலிங்கன். நான் வீடு மாடு சம்பத்து முதலானவைகள் ஒன்றும் குறைவில்லாமல் வாழ்ந்திருக்கும் போது ஐஸ்வர்யம் உள்ள வாசல் என்று நினைத்து ஒரு யோகீஸ்வரரானவர் என் வீட்டுக்கு வந்தார். அவரை நான் வணங்காமலும் என் கால் கைகளை முடக்காமலும் அறிவித்திருந்தேன். அவர் என்னை அருகே அழைத்து சிரித்து, உன்னை யோகீஸ்வரர் கண்டால் உன்னை வணங்கும்படியான செய்கையை அடை, இப்படி இராதே, இனி உன் வாழ்வை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு தபஸ்விகளுடன் கூடி தபசு செய்ய போவாய் என்று சொல்ல, நான் அவரை, நீ நல்ல ஆபரணம் இல்லாமல் ருத்ராட்சம் தரித்து அன்ன வஸ்திரத்திற்கு கதியில்லாமல் கந்தல் துணியை சுட்டி கொண்டு வீடு வீடாய் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறாயே என்று கோபித்து சொன்னேன். அவர் கோபித்து என்னை பிசாசாகும்படி சபிக்க, நான் பயந்து அவரை வணங்க, அவர் என்னை பார்த்து, நீ விருத்தாசலத்துக்கு போய் அங்கே இருக்கிற ரோம ரிஷியை தரிசனம் செய்தால் அவர் இந்த சாபத்தை நீக்குவார் என்று, அது முதல் நான் பிசாசு ரூபத்துடன் அதிக அவஸ்தைப்பட்டு இப்போது உம்முடைய திருவடியை அடைந்தேன் என்று சொல்ல, அவர் அவன் மேல் கிருபை செய்து தைரியப்படுத்தி நல்ல நீதி மார்க்கங்களை சொல்லி, நீ இந்த திருமணி முத்தா நதியில் முழுகி விருத்தாசலேஸ்வரரை தரிசனம் செய் என்று சொல்ல, அவன் அப்படியே செய்து பிசாசுரூபன் நீங்கி மோட்சமடைந்தார். ஆகையால் பெரியோர்களை தூசித்த மூடர்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு நரகத்திலும் உழந்து வருத்தப்படுவார்கள். கலிங்கச சருக்கம் முற்றும். கலிமலர் சருக்கம். நைமிசாரண்ய முனிவர்கள் எல்லாரும் சூத முனிவரை வணங்கி விருத்தகிரியின் மகிமையை சொல்ல வேணும் என்று கேட்க, சூத முனிவர் சொல்லுகிறார், கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, ஸ்கந்தாந்தத்தில் ருத்ர சம்ஹிதையில் சொன்ன கலியை தொலைத்த சரித்திரத்தை சொல்லுகிறேன். அதாவது சனத்குமாரன் முதலான முனிவர்கள் எல்லோரும் மேருகிரியில் போய் பிரம்மாவை வணங்கி தங்களுடைய எண்ணத்தை சொல்ல, அவர்களை பார்த்து, உங்களுக்கு நேரிட்ட துக்கம் என்ன என்று கேட்க, அவர்கள்
முனிவர்கள் எல்லாரும் கலியின் வசப்பட்டதால் அதிக துன்பமடைந்தார்கள். மழையும் மறுத்தது. தான தர்மம் முதலானதெல்லாம் மற்றதென்று விவரமாய் சொன்னார்கள். அதற்கு பிரம்மா ஆனவர் அவர்களுக்கு விருத்தகிரியில் போய் பலனை அடைந்தவருடைய சரித்திரங்களை விவரமாய் சொல்லி, நீங்களும் கலிமலர்பதி என்கிற விருத்தாசலத்தில் போய் சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்ல, அந்த முனிவர்கள் எல்லாரும் பூசைக்கு வேண்டிய வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு விருத்தாசலத்தில் போய் சுவாமியை பூசை செய்து சகல வரங்களும் பெற்று அந்த ஸ்தலத்திலேயே சிவபூதை செய்திருந்தார்கள். கலிமலர் சருக்கம் முற்றும் அண்டிபடிங்க சுவேத சுருக்கம் அப்பால் துவாரத்தில் குருகுலத்தில் பிறந்த அது இல்லையா கீழையா அதையும் படிக்கிறது. சரி சரி படிங்க. அப்பால் துவாபாயுரத்தில் குலத்தில் பிறந்த சுவேதராஜனானவர் சுவேதராஜனானவன் யாவருக்கும் தான தர்மம் செய்து அரசு செலுத்தி குரல் பண்ணுங்க மேலுக்கடுங்க. விருத்த வயதான பின்பு நல்ல சிவதியானம் உள்ள பெரியோர்களை அடுத்திருந்தான். அப்படி இருக்கும் போது அவன் மனைவியானவள் மரணாவஸ்தைப்பட்டு இறக்க அவள் பட்ட மரணாவஸ்தையை பார்த்து பயந்து சுக்கிர பகவானை போய் பணிந்து மிருத்ய சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டு உமபாதையில் இல்லாத ஸ்தலம் எது என்று விசாரித்து புறப்பட்டு அங்கே ஸ்தலங்களை போய் தரிசனம் செய்து சுவேத முனிவர் என்று பெயர் பெற்று விருத்தாசலத்தில் போய் திருமணிமுத்தா நதியில் முழுகி விருத்தாலேஸ்வரரை தரிசித்து அங்கே இருந்து அகஸ்தியரை கண்டு வணங்கி சேமம் கொடுக்கும்படியான ஸ்தலத்தை எனக்கு அனுக்கிரகிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர் இந்த விருத்தாசலமே மோட்ச பதம் கொடுக்கும் என்று சொல்லி திருமணிமுத்தாநாதியின் பெருமையையும் சுயம்பு லிங்கமான விருத்தாலேஸ்வரர் மகிமையையும் அந்த ஸ்தலத்தில் போய் சுவப்பட்டவர்கள் சரித்திரமும் சொல்லி, நீ இதில் தவம் செய்து என்று சொல்லி தவம் செய் என்று சொல்ல, அவன் அப்படியே யதீதியாகி நித்தியமும் 3 காலமும் திருமணிமுத்தா நதியில் மூழ்கி வீவிதி உருத்திராட்சம் தரித்து விருத்தாலேஸ்வரரை பூஜை செய்து பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி யாவருக்கும் தான தர்மம் செய்திருந்தான். அப்போது விருத்தாலேஸ்வரர் ராணவர் அவனுக்கு வந்து உபதேசம் செய்து மறைய அவன் அவரை மிகவும் ஸ்தோத்திரம் செய்ய சுவாமியானவர் அவன் எதிரே போய் நின்று சூதவன் என்று பெயர் கொடுத்து நந்தியேஸ்வரருக்கு கீழ்ப்பட்ட சுகத்தையும் பதவியையும் கொடுக்க, அவன் எனக்கு எமவாத இல்லாமல் மோட்சமும் உம்முடைய திருவடியை விட்டு நீங்காது குரல் பண்ணுங்க. உள்ள மேலுக்கடுங்க கொஞ்சம். திருவடியை விட்டு நீங்காது இருக்கும் வரமும் கொடுக்க வேண்டும் என்று கேட்க சுவாமியானவர் அப்படியே கொடுக்க அவனும் அப்படியே வரம் பெற்று அந்த ஸ்தலத்தில் இருந்தான். சுவேத சுருக்கம் முற்றும். சரி, அனியக்கா அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல நிக்கிறீங்க. அன்பர் பூசை சருக்கம். அன்பர் பூஜை சருக்கம். சிவகண்டம் என்கிற சைவாகமத்தில் 13ஆம் அத்தியாயத்தில் சொல்லுகிற விருத்தாசல ஸ்தலத்தில் அடியார்களை பூஜை செய்கிறதால் உண்டான பலனை சொல்லுகிறார். அதாவது முன்காலத்தில் ஒரு வைசியனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவனானவன் காசியிலிருந்து வந்த பெரியோர்களை விசுவநாதராக பாவித்து பூஜித்து தேகாத்தியத்தில் காசி விஸ்வநாதர் திருவடியை அடைந்தார். 2ஆம் புத்திரரானவர் சோமேஸ்வரராக பாவித்து பூஜித்து முடிவில் சோமேஸ்வரர் திருவடியை அடைந்தார். 3ஆம் புத்திரரானவன் சிதம்பரத்திலிருந்து வந்த அடியார்களை சபாநாயகரா பாவித்து பூஜித்து முடிவில் சபாநாயகர் திருவடியில் சேர்ந்தார். 4ஆம் புத்திரரானவர் கொலை, களவு முதலான அநேக துன்மார்க்கங்களை செய்து அதனால் பிரமகத்தி பிடித்து மூச்சையானான். அதை அவன்
தகப்பன் பிராமணருடன் அவர்கள் அவனை விருத்தாசலத்துக்கு போனால் வியாதி நீங்கும் என்றார்கள். அவன் அப்படியே அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு விருத்தாசல சுவாமியை பூஜிக்க சுவாமியானவர் அவர்கள் முன் வந்து நடன தரிசனம் கொடுத்தார். சுமந்த முனிவர் முன்வந்து நடன தரிசனம் கொடுத்தார். சமந்த முனிவரானவர் விருத்தாசல புராணத்தை வாசிக்க அதை விருத்தாசல புராணத்தை வாசிக்க அதை தெய்வவன்மன் என்கிற ராஜன் கேட்டு விருத்தாசலத்தில் சுவாமிகளையும் அடியார்களையும் பூஜை செய்திருந்தார். சிவனடியார்களை பூஜை செய்தால் 21 தலைமுறை பந்துக்களும் மோட்சம் அடைவார்கள். பசுதன்மையினால் மோட்சம் அடைவது தலையால் மோட்சம் சொல்லுங்க. மோட்சம் வேற மாதிரி போயிடும். மோட்சத்துக்கு ஆப்போசிட் மோசம். மோசம் இல்ல, மோட்சம் ஒரு ரிட்டர்ன் வேற சொல்லுங்க. மோசம்ன்றது பாவத்துக்கு போறது. தமிழ்ல எழுதுறதுக்காண்டி அப்படி எழுதிட்டீனா ஆனா கொஞ்சம் ராணியக்காக்கு சமஸ்கிருதம் வரும்போல எல்லாம் சமஸ்கிருதம் தான் பாவிக்கிறான். விட்டுட்டேன். பசுத்தன்மையால் மோட்சம் அடைவது. பசுத்தன்மையால் மோட்சம் அடைவது தலையால் நடந்து போகிறதற்கு சமனாகும். சரித்திரத்தில் மோட்சம் அடைவது காலால் நடந்து மோட்சம் அடைகிறதுக்கு சமானமாகும். சிவபூஜையால் மோட்சம் அடைவது பட்சியை போல பறந்து போய் மோட்சம் அடைவதற்கு சமானமாகும். அன்பர் பூஜையால் மோட்சம் அடைவது வாயு வேகமா போய் மோட்சம் அடைவதற்கு சமானமாகும். இங்க வந்து அப்படி போட்டிருக்கணும். அன்பர் பூசை செருக்கம் முற்றும் சிவ பூஜா விதி செருக்கம். பரமேஸ்வரியானவள் பரமேஸ்வரனை சிவபூஜா விதியை சொல்ல வேணும் என்று கேட்க அவர் சொல்லுகிறார். கீழாயீஸ்வரியே, எவ்வகைப்பட்ட பூஜையிலும் சிவலிங்க பூஜையானது அதிக நன்மையை கொடுக்கும். சிவலிங்க பூஜையை 3 காலமும் செய்ய வேணும். அப்படி செய்ய முடியாவிட்டால் 2 காலமாயிலும் அல்லது 1 காலமாயிலும் செய்ய வேணும். அதற்கு அங்க சுத்தியும் அந்த கரண சுத்தியும் நல்ல பக்தியுமே நன்மையாகும். அதை சோம சூரியாக்கினியான முச்சுடர்கள், கிருதயம், பிரம்மருத்ரம், திருமுறை, மணல், மண், மாவு, திருநூறு, பூர்ண கலசம், கொன்றை பில்வம், ஜலம், தர்ப்பை, ஷீரம், அது என்ன ஷீரம், வேதிகை, சுவரில் எழுதின சித்திரம், சாணம், இதில் ஒன்றில் பரமசிவத்தை ஆவாகனம் பண்ணி அன்புடன் பூஜிக்க வேணும். பரமசிவனை பூசை செய்யாதவன் எவ்வளவு கல்வி கற்றாலும் எந்த தபம் செய்தாலும் அவன் பிணத்துக்கு சமமாவான். பரமசிவனை பூசை செய்யாதவன் நரகம் அடைவான். இப்படியாக சிவ பூசையின் பலன்களை அநேகமாக சொல்லி அப்பால் சொல்லுகிறார். விருத்தாசலத்தில் உள்ள சிவலிங்கத்துக்கு ஒரு கை ஜலம் அபிஷேகம் செய்தாலும் ஒரு புஷ்பம் சாத்தினாலும் அது திருவிடை மருதூர், மகாமேரு, காசி, சமுத்திரம், கங்கைக்கரை, பிரயாகை, கயை, இமயகிரி இவைகளில் போயிருந்து வெகுநாள் தவம் செய்து தர்மம் செய்ததற்கு சமானமாகும். பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் இவர்கள் சிவபூசை செய்து தேவர்களின் தலைமை பெற்றார்கள். இது தவிர லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திராணி இந்த 3 பேரும் சிவபூசை செய்து லக்ஷ்மியானவள் விஷ்ணுவின் மார்பிலும், சரஸ்வதியானவள் பிரம்மாவின் முகத்திலும், இந்திராணியானவள் தேவேந்திரனின் துடையிலுமாக உபாசித்தார்கள். ஆருடலிங்கம், தேவலிங்கம், ராட்சச படிகலிங்கம், தீர்த்தலிங்கம், சுயம்புலிங்கம், பர்வதலிங்கம் ஆகிய இவைகளை பூசை செய்தால் எமனும் வந்து அவர்களுக்கு அடிமையாவார். மேலும் 14 இந்திரர்கள் அரசு செய்கிற காலம் வரைக்கும் சாரூப பதத்தில் இருப்பார்கள். ஒருவர் செய்த பூசையை பார்த்து செய்த பூசையாலும், மனது ஒருமித்து செய்த பூசையாலும், கர்வத்தால் விரிவாய் செய்த பூசையாலும் ஆகிய இவைகளால் நல்ல வித்தையும் சித்தியும் பக்தியும் உண்டாகும். அரசும் கிடைக்கும். என்றைக்கும் அடிமையாய் பரமசிவனை பூசிப்பவர் மோட்சமடைவார்கள். மாமிசம் சாப்பிட்டவன் புலியன், ஒருவர் செய்த நன்றியை மறந்தவன், பசுவை கொன்றவன், துர்க்குணம் உள்ளவன், விரதவங்கன், ஸ்திரீபதை,
பிராமணவதை செய்தவன் ஆகிய இவர்களுக்கெல்லாரும் பரமசிவனை பூசை செய்தால் அந்த பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாவார்கள். துறவரத்தை உடையவர்களும் சிவபூசை செய்தவர்களுக்கு சமானம் அல்ல. காலை மாலை உச்சி இந்த 3 காலமும் பரமசிவனை இடைவிடாமல் தரிசனம் செய்தால் அவன் செய்த பாவம் எல்லாம் நீங்கி அவனுக்கு சுவர்க்க போகமும் அசுவமேத யாக பலனும் உண்டாகும். பிரதோஷ காலத்தில் பரமசிவனை ஆசாரமாய் வணங்கினால் திரிகாலத்திலும் தரிசனம் செய்த பலன் உண்டாகும். முன்ஜென்மத்தில் சிவாலய பொருளை திருடின பாவமும் திரையோதசியாகிய பிரதோஷ காலத்தில் பரமசிவனை பூசித்தாலும் தரிசித்தாலும் நீங்கும். பிரதோஷ காலத்தில் பரமசிவனை தரிசித்தால் சகல பாவங்களும் நீங்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனமானதற்கு முன் 3.25 நாளிகையும் சூரியன் அஸ்தமித்தபின் 3.25 நாளிகையுமான ஒரு ஜாமமாகும். பிரதோஷ காலத்தில் ஒரு ஆபத்துக்கு பயந்து போனவனும் மலைக்கு ஒதுங்கினவனும் ஆடல் பாடலை பார்க்க போனவனும் பரமசிவனை தரிசித்தால் அவனுக்கு விவேகமும் தபசும் உண்டாகும். பிரதோஷ காலத்தில் பில்வத்தை பொடித்து வெந்நீரில் கலந்து அபிஷேகம் செய்தால் கோடி கன்னிகாதானம் செய்த பலன் உண்டாகும். அஷ்டமிதியில் அப்போது உருக்கின பசு நெய்யாலும் நல்லெண்ணெயாலும் பரமசிவனை அபிஷேகம் செய்தால் 100 கோடி காலம் சிவலோகத்தில் இருப்பார்கள். விபூதியால் அபிஷேகம் செய்தால் சந்திரனாகி வாழ்வான். பசுவின் தயிரால் அபிஷேகம் செய்தால் விஷ்ணுவாவான். அஷ்டமியில் பசுவின் பாலால் அபிஷேகம் செய்தால் சூரிய கிரண புண்ணிய காலத்தில் 4 வேதம் அறிந்த பிராமணனுக்கு கோதானம் செய்த பலன் உண்டாகும். அஷ்டமியில் தேனால் அபிஷேகம் செய்தால் அக்கினி தேவனாவான். அதில் ஜலாபிஷேகம் செய்தால் வர்ணனாவான். அமாவாசைக்கு முன்வந்த சதுர்த்தியிலும் அமாவாசையும் சோமவாரமும் கூடின நாளிலும் சிவனை பசும்பாலால் அபிஷேகம் செய்தால் மேன்மையான மோட்சம் உண்டாகும். அமரபட்சத்து அஷ்டமியும் ஆதிவாரமும் கூடின நாளில் பரமசிவனை இளநீரால் அபிஷேகம் செய்தால் தேவேந்திர பதவி உண்டாகும். அமரபட்சத்து சதுர்த்தியில் பரமசிவனை தேன், நெய், நல்லெண்ணெய், கருப்பஞ்சாறு இவைகளால் அபிஷேகம் செய்தால் சாயுச்சிய பதவி உண்டாகும். நல்ல ஜலத்தாலும் தான் வைத்த நந்திவனத்தில் எடுத்த புஷ்பத்தாலும் மூல மந்திரத்தாலும் இடைவிடாமல் நித்தியம் புசிக்கப்பட்டவன் கார்த்திகை மாசத்து பூர்வபட்ச ஏகாதசியில் பரமசிவனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வைத்தால் தன் சுற்றத்தாருடன் கைலாசத்தில் இருப்பான். இனி புஷ்ப வகை சொல்லுகிறோம். சிவலிங்கத்துக்கு தான் வைத்து வளர்த்த வெள்ளெருக்கம் பூவால் அர்ச்சித்தால் 10 சுவர்ணத்தை 4 வேதமும் அறிந்த பிராமணர்களுக்கு தானம் செய்ததற்கு சமானமாகும். அலரி வில்வம், கருவூமத்தம், தும்பை, தருப்பை, வெண்ணி, நாயுருவி, கரிநெய்தல் இவைகளால் பூசித்தால் 1க்கு 1000 பங்கு அதிகமாகும். 1000 கருநெய்தற் புஷ்பங்களால் மாலை தொடுத்து சிவலிங்கத்துக்கு சாத்தினால் மோட்சம் உண்ண. நாயுருவியாலையும் பூசை செய்கிறது ஏண்டி? நாயுருவியாலையும் செய்கிறது. அதான் நாயுருவின்றது அந்த ஒரு முள்ளு குத்துறதுங்களுக்கு அதல்ல, ஒரு பழம் கிடக்கு, ஒரு குட்டி குட்டி சிவப்புக்காக இந்த பழத்தை சாப்பிடுவோம். அந்த குத்துறதெல்லோ 4 கூறு முள்ளு இருக்கு, வேலியெல்லாம் அது இங்கே இந்த பழம் போல நாயுருவி பழம் லண்டன்ல வேலி வழிய கிடக்குது. இல்ல வள்ளி, அது வேற புள்ளியண்டி. அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ராபெரியா, சின்ன சின்ன சிவப்பாக்காய் ஸ்ட்ராபெரி அதுகள் மாதிரி அதுக்கு ஒரு பேர். ராணியக்கா பூ இருக்குதோ அதுக்கு? பூ வந்துதான் பேர். இந்த வெள்ளை நிக்குது அந்த பழம். நான் வெள்ளை இருக்கு ராணியக்கா, வெள்ளை இருக்கு சொல்லுங்க. வெங்கட விட்டு அந்த மீரா வீடுன்னு சொல்லி ரத்னக்கா வீட்டுக்கு முன்னால இருக்குது மீரா வீடு. அதே இந்த வீட்டு முதல்ல வெள்ளை இருக்கு. எனக்கு அந்த தண்டோண்டு வேணும் போல ஆசையா இருந்தது. ஆண்டி அது நீங்க சொல்றது பர்பிள் இருக்கு ஆண்டி, கத்தரிப்பு கலர். வெள்ளை இருக்கு வராது லேசில ஒரு இடம். அதுக்கு என்ன பேர் கமலா பர்பிள் இருக்கிறதுக்கு? வெள்ளை நாயுருவி நாயுருவி பழம் நாங்கள் பிடிக்கி சாப்பிடுறாங்க. அங்க ஊர்லயும் இப்படிதான் பிள்ளை நாயுருவி நான் பாத்துருக்கேன். ஆனா இங்க இருக்கிறது நாயுருவி இல்ல பிள்ளையாண்டி. அதுக்கு பேர் ராஸ்பெரியோ. ராஸ்பெரி இங்கிலீஷ் பேரப்பா, ராஸ்பெரி இங்கிலீஷ் பேர். நாயுருவியே ராஸ்பெரி என்ற தமிழ் பேர் தான் நாயுருவி, இங்கிலீஷ் பேர் ரோஸ்பெரி. அதற்க பாக்கணுமா? அகராதியில பாருங்க. சரியா அதே மாதிரி தானே பழம். தண்ணீர் விடாக்கா மாதிரி இது சின்ன.
இல்ல சரியா சேம் பழம் நான் நல்ல வைக்கிறேன். டேஸ்ட், நல்ல டேஸ்ட், சரியான சாப்பிட்டு அங்க உங்களோட மால் விட்ட சிரிக்கி விட்டக்கு நான் புடுங்கி சாப்பிடுறோம். நாங்களும் வச்சு அது கண்ணக்க காய்க்கிறது. நான் இந்த பூனை மயிர் ஏதாவது இருக்கும் போது இருக்காண்டு சாப்பிடுறேன். புடுங்கி கழுவி சாப்பிடும். இப்ப சிவலிங்கத்து தரிப்பை வன்னி நாயுருவி கருநெய்தல் இவைகளால் பூசித்தால் ஒன்றுக்கொன்று 1000 பங்கு அதிகமா 1000 கருநெய்தல் புஷ்பங்களால் மாலை தொடுத்து சிவலிங்கத்துக்கு சாத்தினால் மோட்சம் உண்டாகும். அதான் நெய்தல் புஷ்பம் என்னன்னு தெரியல. கருநெய்தல் புஷ்பங்களால் சிவலிங்கத்துக்கு எல்லா புஷ்பங்களும் தரிக்கலாகும். வாசனை இல்லாத பூமியில் விழுந்த புஷ்பம், அரும்பு, பரிசுத்தம் இல்லாத புஷ்பம், மயிர்குச்சிக்குண்டான புஷ்பம், வண்டுகள் துளைத்த புஷ்பம், நன்றாக மலர்ந்த புஷ்பம் ஆகிய இவைகளாகாது. முன் சொன்ன புஷ்பங்களில் ஒன்றும் அகப்படாவிட்டால் முன் சொன்ன புஷ்ப செடிகளில் இலை, காய், புல்லும் நந்தவனத்தில் இருக்கின்ற பத்திரங்களும் ஆகும். அவைகளும் அகப்படாவிட்டால் பாவனையாக தியானிப்பதே நன்மையாகும். அர்த்தராத்திரியில் கருவூமத்தம் புஷ்பம் சாத்தினால் நல்ல சிவலோகத்தை அடைவான். சதுர்தசியில் ஞாயிறு விபத்ரம் சாத்தினால் பரமசிவன் திருவடியில் சேர்வான். பரமசிவனுக்கு நெய்யும் குங்குலியமும் 1 மாதம் தூபம் போட்டாலும் எண்ணெய் தீபம் வைத்தாலும் அவன் சாலோக பதவி அடைவான். பசுவின் நெய்யால் விளக்கு வைத்தால் அதன் சுடர்முனை ஒவ்வொன்றுக்கும் பெறுகின்ற 1000 சதுர்ஜுகம் வரையில் சிவலோகத்தில் வாழ்வான். பரமசிவனை எண்பகை பக்தியால் பூசிக்கின்றவர்கள் ஈன ஜாதியாயிருந்தாலும் தேவேந்திரனாவான். பிராமண ஜாதியில் பிறந்தவர்கள் பரமசிவனிடத்தில் பக்தி இல்லாவிட்டால் ஈனராவார்கள். சிவாலய திருப்பணி செய்கின்றவர்களை பரமசிவன் என்று நினைக்காத மனிதர் என்று நினைத்தவர்கள் எல்லா நரகங்களையும் அடைவார்கள். கண்ணுக்கு இனிமையான பண்டத்தை பரமசிவனுக்கு அன்பாக கொடுத்தால் அவன் புண்ணிய லோகம் போய் சேருவான். நல்ல குரு உபதேசம் பெற்று சிவபூசை செய்கிறவன் ஒரு இடையூறினால் சிவபூசை இழந்த நாளில் சிவாலயத்துக்கு போய் பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தால் சிவபூசை செய்தது போலாகும். தரித்திரத்தாலும் திரவிய இச்சையாலும் வேத மார்க்கத்தை வஞ்சக மார்க்கமாக உபதேசம் செய்கிற குருவும் அதை பெற்றுக்கொண்ட சிஷ்யனும் நரகத்தில் விழுவார்கள். இந்தப்படி வேத தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவர், முனிவர், மனிதர், சித்தர் இவர்கள் செய்த லிங்கங்களும் பாவனை லிங்கமும் சுயம்பு லிங்கம், வானலிங்கம், படிகலிங்கம், பஞ்சலோகத்தால் செய்த லிங்கம், ராசலிங்கம், காந்தலிங்கம், நவரத்ன லிங்கம், வெள்ளி லிங்கம், சுவர்ணலிங்கம் இவைகளெல்லாம் பிரம்மா, சத்திரிய, வைஷ்ணவர், சூத்திரர் என்கிற 4 ஜாதியாகும். பூசை செய்யலாம். மற்ற அந்நிய ஜாதியில் பிறந்தவர்கள் பூசிக்கலாகாது. ஸ்திரீகளும் அந்நிய ஜாதியரின் திருவண்ணாமலையில் உண்டான லிங்கத்தை பூசிக்கலாம். ஸ்திரீகள் ராசலிங்கத்தை தொட்டாலும் நாசமடைவார்கள். இந்த விதி மார்க்கம் தெரிந்தவன் பழுதுபட்ட லிங்கம், பின்னமான லிங்கம், வெந்தலிங்கம், வெடித்த லிங்கம் இவைகளை கிணறு குளத்தில் விட வேண்டும். விடாமல் அதை பூசித்தால் வியாதியும் தரித்திரமும் உண்டாகும். சிவபூசையை வடக்கு திக்கு நோக்கி செய்ய வேண்டும். மற்ற திசை நோக்கி இருந்து பூசை செய்யலாகாது. ருதுவான மாதர்களும் ஸ்திரீகளும் பாதகர்களும் சிவலிங்கத்தை தீண்டினால் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஆரிட லிங்கத்துக்கும் சுயவம்பு லிங்கத்துக்கும் பிரதிஷ்டை செய்ய வேண்டியதில்லை. 1 மாதம் 1 பட்சம் அல்லது அநேக நாள் பூசை செய்யாதிருந்தால் ஆசாரியரால் பிரதிஷ்டை செய்து சிவாலயத்தில் போய் பரமசிவனை வணங்கி சாந்தி செய்யவன். ரசலிங்கமானது மற்ற 10 கோடி லிங்கத்துக்கு சமானமாகும். அந்த ரசலிங்கத்தை பூஜை செய்தால் சத்ருநாசமும் விவேகமும் மோட்சமும் உண்டாகும். ரசலிங்கத்தை பூசை செய்த தீர்த்தத்தை உட்கொண்டால் சரீரத்தில் உள்ள வியாதியின் ஜன்மப்பிணியும் மற்ற துன்பங்களும் நீங்கும். பிரம்மபதம், விஷ்ணுபதம், இந்திரபதம் இவைகளும் மற்ற பதங்களும் கிடைக்கும். மகாபாதங்கள் எல்லாம் நாசமாகும். ரசலிங்கத்தை தூசித்தவர்கள் நரகத்தில் விழுந்து பின்பு தேவகதியால் பிறவிக்கரையில் வந்தேறினர். நாய், நரி, பூனை, ஓணான், காக்கை, கழுவைகளின் உருவெடுத்து பின்பு மனிதராய் பிறந்து புலியனுக்கு அடிமையாய் பின்பு பூனராகவும் ஊமையாகவும் குருடராகவும் பிறப்பார். தேக அந்நியத்தில் கடைசியில் அவன் வயிறின் மேல் ரசலிங்கம் இருந்தால் மாதாவிட
பித்ருக்களை கொன்ற பாவமும் மதுபானம் செய்ததும் ஜென்மாந்திர பாவங்களில் நீங்கி அஸ்வவேத யாகம் செய்த பலன் உண்டாகும். நிர்மால்யமானது மனிதர், முனிவர், தேவர் இவர்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களுக்கல்லாமல் மற்ற லிங்கங்களுக்கு இல்லை. ஆயால் நிர்மாஷ்ய துளசியுடன் அபிஷேக தீர்த்தத்தையும் உட்கொண்டால் பிறவி துன்பமும் சாபமும் நீங்கி பிரம்ம ஞானம் உண்டாகும். தத்துவம் அறிந்த பெரியோர்களும் யோகீஸ்வரர்களும் நிர்மால்யத்தை சாப்பிடலாம். சிவனடியார் அல்லாத மற்றவர்கள் அதை சாப்பிட்டால் 14 தேவேந்திரர் காலம் அளவு நரகத்தில் விழுவார்கள். சத்திரியர் முதலான 3 ஜாதியரும் சிப்பாசாரி செய்த சிவலிங்கத்தை பூசிக்கலாம். சிவ பூஜா விதி சருக்கம் முற்றும். இனி விபூதி சருக்கம் என்றபடி விபூதி சுருக்கம். சன்னியாசி, வானப்பிரஸ்தன், கிருதஸ்தன், பிரம்மச்சாரி இந்த 4வராலும் உண்டாக்கின விபூதி அவர்களுக்கே ஆகும். அடியார்கள் மடாலயத்திலும் யாகசாலையிலும் உண்டான விபூதி சத்திரியர் முதல் 3 குலத்தாருக்கும் ஆகும். எடுத்தவுடன் பிராமணர்களும் தரிக்கலாம். விறகினால் உண்டான விபூதியும், சிவாலய மடப்பள்ளியில் உண்டான விபூதியும், பெரியோர்கள் வீட்டில் உண்டான விபூதியும் ஸ்திரீகள் அந்நிய ஜாதிகளும் தரிக்கலாம். திருநீற்றை வடித்து ஜலத்தில் குழைத்து 4 குலத்து தவசிகளும் நித்தியமும் 3 காலமும் தரிசிக்கலாம். ஸ்திரீகள் சன்னியாசி, பிராமண, ஆச்சாரிய உபதேசம் இல்லாதவன், வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி இவர்கள் ஜலத்தில் குழைத்திடக் கூடாது. விபூதியை சரீரம் முழுவதும் ஜலத்திலே அலைகொடாண்டா நாங்கள் தீட்சை கேட்டா ஜலத்துல வச்சுதான் பூசணும். வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி இவர்கள் ஜலத்தில் வானப்பிரஸ்தனையும் பிரம்மச்சாரியையும் தான் சொல்லு. அவள் தீட்சை கேட்டா குளிச்சுதானே உள்ள பூசணும். தீட்சை வச்சா குளைத்துகிற கூடாது. விபூதியை சரீரம் முழுவதும் தூளானம் செய்து உத்தூளனம் அந்த குறி இல்லாம அப்புறம் 3 விரல் தோன்ற தரிசித்தால் சகல புண்ணியமும் தீர்த்தங்கள் ஸ்நானம் பண்ண யாகம் செய்த பிராமணர்களுக்கு தீர்த்தங்கள் ஸ்நானம் பண்ணி யாகம் செய்த பிராமணர்களுக்கு 3 லோகமும் தானம் கொடுத்த பலனாகும். உச்சி, நெற்றி, கழுத்து, உடம்பில் பாதி, இடுப்பு, கைகால் இது முதல் மற்ற ஸ்தானங்களில் விபூதியை அன்பாய் 3 விரல் தோன்ற தரித்தால் அவனே சிவனாவான். விபூதியை நெற்றியில் பொட்டாயும் சதுரமாயும் சூரமாயும் தரிக்கலாகாது. நாங்க ஒட்ட வைக்கிறோம் தானே. விபூதியில் சந்தனமும் திருமண்ணையும் தரிக்கலாகாது. விபூதி தரித்தவனை திருமந்திரவன்ற அந்த அந்த வைஷ்ணவர் விபூதிய போல ஒரு மண்ணண்ட மலையில் எடுத்தது. விபூதி தரித்தவரை தூசிக்க எண்ணினவன் சிவாக்கியப்படி எல்லா நரகத்திலும் விழுவான். சங்கு சக்கரம் சூலம் இந்த முத்திரையை தோளில் போட்ட ஆச்சாரியனும் அதை பெற்றுக்கொண்ட சிஷியனும் எரிவாய் நரகத்தில் விழுவார்கள். அது என்னவா? சூலம் விடுவான். சங்கு சக்கரம் சூலம் இந்த முத்திரையை தோளில் போட்ட ஆச்சாரியன் அதுகளை நாங்க போடக்கூடாது. நரகத்தில் விழுவாரலாம். முன்காலத்தில் சிவபெருமானுக்குரியதை நாங்கள் போடக்கூடாது. கௌதம ரிஷியை தூசித்த பிராமணவர்களை அவர் மண்ணை தரித்தும் சிவனடியார்களை தூசித்தும் நரகமடைய கடவது என்று சாபமிட்டார். அது மேல் வைஷ்ணவர்கள் தூசித்தார்கள். விபூதியை திருமூர்த்திகளும் தேவர்களும் தரிப்பார்கள். திருநீரே மோட்சத்தை கொடுக்கும், மற்றதெல்லாம் மாயையாம். விபூதியை 8 திக்கிலும் உள்ள சகலரும் தரிப்பார்கள். திரிபுண்டரமாயும் ருத்ராட்சம் தரிக்கிறவர்களை விட்டு நீங்காமல் பரமசிவன் உமையுடன் இருப்பார். திருநூறையும் ருத்ராட்சத்தையும் இருக்கிறவையோட சிவபெருமானும் பரமசிவனும் மாதேவியாரும் இருப்பினும் விபூதி ருத்ராட்சரம் பஞ்சாட்சரம் இவைகளால் மோட்சம் வசப்படும். விபூதி ருத்ராட்சம் தரிக்கிறவர்கள் எடுத்த என்மம் அவர்களை பூசிப்பதே பூஜை, அவர்களுக்கு கொடுப்பதே தானம். விபூதியாவது விபூதியை ஒழிப்பதால் அதற்கு திருநீர் என்று விபூதியை ஒழிப்பதால் அதற்கு திருநீர் என்று வேதம் சொல்லும். முற்காலத்தில்
ஆத்மாக்கள் நரகத்தில் விழாதபடிக்கு விபூதியை ஔஷதமாக சிவன் உமையவள் கையில் கொடுத்தார். விபூதியை தரித்தால் சகல வியாதியும் முன்வினை பின்வினைகளும் சகல பேய்களும் நீங்கும். பிறப்பு இறப்பு மற்றும் ஞானம் உண்டாகும். விபூதியை விட புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, ஔஷதங்களும் இல்லை, வைத்தியர்களும் இல்லை. வேதாகம விபூதி, கரிந்த விபூதி, சிவந்த விபூதி இவைகளை தரிக்கலாகாது. இந்த எரிக்கைக்கு இப்படி கரிச்சா எரிக்கு பூசக்கூடாதாம். தவள நிறமான விபூதியை தரிக்க வேணும். அதை தரித்தவர்களுக்கு சர்வ ஐஸ்வர்யமும் மோட்சமும் உண்டாவதால் அதற்கு பூதி என்று திருவருள் உண்டாகிறதால் ருத்ராட்சை என்றும் பெயர் வைத்தார்கள். விபூதி சுருக்கம் ருத்ராட்ச சருக்கம். நாத சன்மாவாரியம் திரிபுரன் என்று ராட்சதனால் பிரம்மா விஷ்ணு தேவர் முதலான சகலரும் துன்பமடைந்து பரமசிவனை நோக்கி 100 வருஷம் தவம் செய்ய அதை பரமசிவன் அறிந்து உமையவளுடன் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி போய் அவர்களை பார்த்தார். அப்போது சுவாமியின் 3 கண்கள் இருந்து 3 நீர்த்துளிகள் விழுந்தன. அதுவே ருத்ராட்சம் அணிதான். இதன் விவரம் சூரியன் நேத்திரத்தில் உண்டான ருத்ராட்சம் அணிதான். இதன் விவரம் 12 விதம். அது சுவர்ண நிறம். சந்திர நேத்திரத்தில் இருந்துண்டான ருத்ராட்ச 16 விதம். அது வெள்ளை நிறம். அக்னி நேத்திரத்தில் உண்டான ருத்ராட்சம் 10 விதம். கோடு அது கருப்பு நிறம். பிராமணர்களுக்கு வெள்ளை ருத்ராட்சமும் சைத்திரியர்களுக்கு பொன்னிற உத்திராட்சமும் மற்றவர்களுக்கு கருப்பு நிற உத்திராட்சமும் ஆக இப்படி ஆகும். ஆனா கொஞ்சம் கருப்பு கலரும் இருக்கு, கொஞ்சம் டார்க்காயும் இருக்கு. ருத்ராட்சம் காய்க்கின்ற மரங்கள் 38 விதம். ஒருமுக இருமுக ருத்ராட்சம் உள்ளது சுவரூபம். அதை தரித்தால் பிராமணரையும் பசுக்களையும் கொன்ற பாவம் நீங்கும். 3 மும்மணிகள் அக்கினி 3 முகமணிகள் அக்கினி சுவரூபம். அவற்றை தரித்தால் ஸ்திரீகளை கொன்ற பாவம் நீங்கும். 4 முக மணிகள் பிரம்ம சுவரூபம். அதை தரித்தால் மனுஷியரை வதைத்த பாவம் நீங்கும். 5 முகமணிகள் காலாக்கினி சுவரூபம். அதை தரித்தால் சரீர வியாதி நீங்கும். 6 முகமணிகள் சுப்பிரமணிய சுவரூபம். அதை தரித்தால் பிரமஹத்தி பாவம் நீங்கும். 7 முகமணிகள் ஆதிசேஷ சுவரூபம். அதை தரித்தால் பொன்னை திரின பாவம் நீங்கும். 8 முகமுள்ள கணபதி சுவரூபம். அதை தரித்தால் குருவின் மனைவியை தொட்ட பழி நீங்கும். நீங்க அந்த 8 முகம் உள்ளது கணபதி சுவரூபத்தை கணபதி என்றதை நான் கேட்கல. நீங்க சொன்னது சொல்லல போன 8 முகம் உள்ள கணபதி சுவரூபம் சொன்னான். அதை தரித்தால் குருவின் மனைவியை தொட்ட பழி நீங்கும். 9 முகம் உள்ள பைரவ சுவரூபம். 9 முகம் உள்ளது அதை தரித்தால் ஒரு சிவ சாட்சியமும் விவேகமும் உண்டாகும். அவைகளை இடது கையில் மாலையாக கோர்த்து தரித்தால் 1 கோடி பிராமணனை கொன்ற பாவம் நீங்கும். 10 முகமணிகள் விஷ்ணு சுவரூபம். அதை தரித்தால் பிசாசு பாதையும் மிருகப்பாதையும் நீங்கும். 11 முகமணிகள் சுவரூபம். அதை தரித்தால் யாகம் செய்த பலமும் மோட்சமும் உண்டாகும். 12 முகமணிகள் சூரிய சுவரூபம். அதை தரித்தால் அநேக யாகம் செய்த பலன் உண்டாகி அவையவ பங்கம் செய்த பாவம் போகும். 13 முகம் உள்ளது சுப்பிரமணிய ஸ்வரூபம். அதை தரித்தால் ஐஸ்வர்யமும் அட்டமா சித்தியாகவும் உண்டாகும். மேலும்
மாதா பிதா பந்துக்கள் குழந்தை தமையன் கற்பவ ஸ்திரீகள் இவைகளை வதைத்த பாவம் நீங்கும். 13க்கும் மேற்பட்ட முகம் இல்லை. நாங்களுக்கு கண்டாங்களா இந்த ஐயர்மார் போட்டிருக்கிறவள பெரிய கொட்டைகள் தானே. நான் நினைக்கிறேன் அதுல 13 இருக்கு. அது கஷ்டங்கள். நான் 6க்கு மேல வாக்கையில என்னட்ட இருக்கிற எல்லாம் 6 தான். சிகையில் 1 மணியும் இடமாலையில் 36 மணியும் கழுத்தில் 32 மணியும் மார்பில் 108 மணியும் கைகளில் 12 மணியும் பாகிக மாலையில் 50 மணியும் ஆக இந்தப்படி தரிக்கலாம். அப்படி தரித்தவர்களுக்கு 100 யாகம் செய்த பலன் உண்டாகும். முன்னாளில் ருத்ராட்ச பொதியை சுமந்த ஒரு கழுதையானது விந்தியகிரி பக்கத்தில் போய் இறந்து கைலாசத்தில் போய் ஒரு பகல் காலம் வசித்து இருந்தது. பொன் வெள்ளி முத்து பவளம் இவைகளை மணிகளின் மத்தியில் கோர்த்து தரிக்க நல்லது. எந்த குலத்தில் பிறந்தவர்களும் பஞ்சாட்சரத்தை தியானித்து தரிப்பது நன்மையாகும். புண்ணியம் செய்கிற காலம் சிவபூஜை தவம் ஆகிய இந்த காலங்களில் ருத்ராட்சம் தரித்தால் நன்மையாகும். அநேக பாவங்களை செய்தவர்கள் ருத்ராட்சரம் தரித்தால் ஞானம் பெறுவார்கள். ருத்ராட்சரம் போட்டு கணக்க பாவங்கள் எல்லாம் நீக்கலாம். தவசை உடைய பெரியோர்கள் ஸ்நானம் மலவி சர்க்கம் ஸ்திரீபோகம் போஜனம் வருத்தம் நித்திரை சூதகம் இந்த காலங்களில் ருத்ராட்சம் தரிக்க கூடாது. இறப்பதற்கு முன் 100 மணிகள் தரித்தவர்கள் பெருமையை சொல்ல அரிதாகும். ருத்ராட்ச மாலைகளை சிரசு காது கழுத்து மார் கை தோல் 2 மணிக்கட்டு இவைகளில் தரித்தால் அவன் சிவ சுவ ரூபமாவான். ருத்ராட்ச மாலையை பஞ்சாட்சர தியானம் செய்து தரித்தவர் கூடவே பரமசிவன் இருப்பார். அவர்கள் போன ஸ்தலமெல்லாம் மோட்ச தலமாகும். அவர்களை சரித்தவர்கள் எல்லாம் தேவர்கள் ஆவர். தரிசித்தவர்கள் எல்லாம் தேவர்கள் ஆவார்கள். அதை நாய் தரித்தாலும் அதற்கு ஜனனம் ஒளிந்து நல்ல ஞானம் உண்டாகும். இதை ருத்ராட்ச சரித்திரத்தை நாத சன்மமானவன் அனவர்த்தி அம்மையாருக்கு சொல்ல அதை அவர்கள் கேட்டு கால் கை கண் காது முதலான அவயவ பேதமே அல்லாமல் அறிவால் பேதம் இல்லை. அது என்னன்னு விளங்கு. ஆகையால் உடம்பு இப்பேற்பட்ட சரித்திரத்தை அறிந்து மோட்சம் அடையாமல் அஞ்ஞானத்தில் அழுந்தி போகின்றதே என்று கவலை அடைந்து பின்பு தெளிந்து நின்று நாத சன்மாவை வணங்கி இந்த மான்மியத்தை அறியாத இவர்கள் எந்த விதத்தில் கதியை அடைவார்கள் என்று விண்ணப்பம் செய்ய அவர் சொல்லுகிறார். ருத்ராட்ச சருக்கம் முற்றும் இதுகளை வாசதனங்களுக்கு இப்படி கணக்கா இருக்குது. இந்த நான் எடுத்து வச்சுக்கிறேன் நிறைய ருத்ராட்சத்துக்கே தனியா விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளை படிப்போம். இது தெரிஞ்சிருக்கிற நல்லந்தானே. கீர்த்தி சருக்கம் அனவர்த்திக்கு நாதன் சன்மா சொல்லுகிறார். கேளு அனவர்த்தியே, இந்த கலியுக பலத்தால் சகல ஜீவராசிகளும் இம்மைக்கு வேண்டிய வரங்களும் மறுமைக்கு வேண்டிய முக்தியும் பெறுவது அருமையாகும். அது விசேஷமான ஸ்தலங்களில் அல்லாமல் வேறொரு ஸ்தலத்தில் சித்திக்காது. மரணம் வருவதற்கு முன் அந்த ஸ்தலத்தில் ஒரு வருஷம் வசித்தாலும் அந்த ஸ்தல புராணத்தை படித்தாலும் படிக்கும் போது கேட்டாலும் ஸ்துதித்தாலும்
துதிக்க கேட்டாலும் தேகாந்தத்தில் ஸ்துதித்தாலும் மோட்சமடைவார்கள். யாராவது அரஹரா சம்போ என்று இதை போன்ற சிவநாமங்களை கூறி சிவனை ஸ்துதித்தால் அவர்களை பரமசிவன் சீக்கிரத்தில் வந்து ரட்சிப்பார். அவர்கள் செய்த பாவம் நீங்கி முடிவில் மோட்சமடைவார்கள். சிவசிவா என்று மனமாற சுதிப்பவர் முன்னே பரமசிவன் வந்து திருநடனம் செய்து அவர்களை விட்டு நீங்காமல் இருப்பார். அப்படி சுதித்தவர்களை எமனும் வணங்குவான். அவர்கள் செய்த பாவம் நீங்கும், பிறவிக்கடலில் மூழ்க மாட்டார்கள். நீசரும் அப்படி ஸ்துதித்தால் சாரூபிய மதவியை அடைவார்கள். ஒருவன் காதில் சிவசிவா என்று திரியர்ண சுத்தியுடன் சொன்னால் அவனுடைய பாவமும் இறப்பும் பிறப்பும் நீங்கும். நல்ல மனதுடன் சிவசிவா என்று 3 தரம் சொன்னால் அதில் ஒரு சொல்லுக்கு அவனை பரமசிவனானவர் சிவலோக பதத்தில் வைப்பார். மற்ற 2 சொல்லும் அவர் மேல் கடனாயிருக்கும். பூஜைகளும் தர்மமும் செய்யாதவனானாலும் பரமசிவனை ஸ்துதித்தால் அவனிடத்தில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் சரஸ்வதியும் குடியிருப்பார்கள். நல்ல கதியும் உண்டு. சுவாச ஓசையில் சிவன் திருநாமத்தை உச்சரித்தால் அவர்களுடைய வினை ஒளிந்து மோட்சானந்தத்தை பெறுவார்கள். பிரதோஷ காலத்தில் தன்னால் கூடின வரையில் பஞ்சாட்சர ஜபம் செய்து நந்திகேஸ்வரரின் இடது புஜத்தை ஸ்மரித்து 2 கொம்புக்கும் மத்தியாக பரமசிவனை தரிசித்தால் சகலமான தர்மங்களையும் தவங்களையும் செய்த பலன் உண்டாகும். சிவத்தியானத்துடன் பாதத்தில் படும்படியாக மெல்ல நடந்து போய் சிவாலயத்தை பிரதட்சணம் செய்தால் அநேக கோடி பிரதட்சணம் செய்த பலன் உண்டாகும். ஒரு தரம் பிரதட்சணம் செய்தால் அபம் ருஜ்யு நீங்கும். 3 தரம் பிரதட்சணம் செய்தால் கோடி வியாதி நீங்கும். 5 தரம் பிரதட்சணம் செய்தால் சந்தானம் முதலான சம்பத்து உண்டாகும். 100 தரம் பிரதட்சணம் செய்தால் பிரம்மஹத்தி பாவன் நீங்கும். 1000 தரம் பிரதட்சணம் செய்தால் தேவேந்திரன் ஆவான். நந்திகேஸ்வரர் பிரதட்சணம் செய்தால் பிரவித்துன்பன் நீங்கும். பலமும் இடமாக பிரதட்சணம் செய்தால் ஒரு பிரதட்சணத்துக்கு 1 கோடி பிரதட்சணம் செய்த பலன் உண்டாகும். கற்பகிரகத்தை சூழ்ந்த பிரகாரத்தில் ஒரு தரம் பிரதட்சணம் செய்தால் அதை கேட்டு பிரதட்சணம் செய்ததற்கு சமானமாகும். 3ஆம் பிரகாரத்தில் ஒரு தரம் பிரதட்சணம் செய்தால் அதை கோடி பிரதட்சணம் செய்ததற்கு சமானமாகும். 3ஆம் பிரகாரத்தில் ஒரு தரம் பிரதட்சணம் செய்தால் கற்பகிரகத்தை 10 கோடி பிரதட்சணம் செய்ததற்கு சமானம். சரீரத்தில் மண்பட விழுந்து அடிக்கடி வணங்கி தண்ட பிரதட்சணம் செய்தால் அதனிலும் 10 கோடிக்கு அதிகமான பலன் உண்டாகும். நல்ல மனதுடன் ஒரு தரம் அங்கே பிரதட்சணம் செய்தால் அதிலும் அளவில்லாத 100,000 மடங்கு அதிக பலன் உண்டாகும். அப்படி செய்தவன் மூடனாயிருந்தாலும் சிவபுரத்தை அடைவான். சன்னியாசிகளிடமாகவும் பிரம்மச்சாரிகள் பலமாகவும் வானப்பிரஸ்தனம் கிரகப்பிரஸ்தனம் பலமும் இடமாகவும் பிரதட்சணம் செய்தால் அதில் ஒன்றே 10 கோடி பிரதட்சணம் செய்ததாகும். கருவை கொலை செய்த பாவிகளும் இந்த விதிப்படி பிரதட்சணம் செய்தால் அவர்கள் சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். ஆகையால் அறிஞர்கள் பிரதட்சணம் செய்வதை எப்போதும் விடார்கள். ருத்ராட்சரமாலையும் விபூதியும் தரித்து பஞ்சாட்சரம் ஜபித்து சிவபூசை செய்து பரமசிவனை பிரதட்சணம் செய்து வணங்கி சிதம்பரத்திலும் ஆகிலும் விருத்தாசலத்தில் ஆகிலும் போய் அடியார்களை பூசித்து தன்னாலான வரையில் திருப்பணி வேலை செய்து தேக அந்நியத்தில் நன்றாய் சிவத்தியானம் செய்கிற புண்ணியவான்களை அல்லாமல் வேறொரு சிவனை நாம் அறிவோம் என்று நாதசன்மாவானவர் அனவர்த்திக்கு சொன்னார். சிவகீர்த்தி சருக்கம் முற்று. வந்திருக்குது. கோவர்வத சுருக்கம். அனவர்ந்தி அம்மையாரானவர் நாதசன்மாவை வணங்கி கோவர்வதத்தின் சொல்லணும். கோவர்வதத்தின் சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க அவர் சொல்லுகிறார், கீழாய் அனவர்த்தியே, கைலாயத்திலிருந்து பரமசிவனார் மாதேவியுடன் ரிஷப வாகனத்தில் மேலெழுந்தருளி சிவகணங்கள் உடைசூழ விருத்தகிரியில் போய் ஈஸ்வரியை பார்த்து, நான் போய் தாருகாவனத்து ரிஷிகள் சொல்லுகிறது அவசின் பலத்தை அவர்கள் மனைவிகளின் பதிவிரதா தர்மத்தையும் சோதித்து பார்த்து வருகிறேன். நீ இந்த நந்தவனத்தில் இரு என்று சொன்னார். அதற்கு ஈஸ்வரியானவள், நான் மாத்திரம் தனியாய் இருக்க மாட்டேன் என்று கூற
சுவாமியானவர் நந்திகேஸ்வரரை அவளுக்கு துணையாக விட்டுவிட்டு மகாவிஷ்ணுவை மோகினி ரூபமாய் வரச் செய்து அழைத்து கொண்டு சாருகாவனத்துக்கு போனார். அந்த நந்தவனத்தில் இருந்த ஈஸ்வரியானவள் அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் ஒரு தீர்த்தத்தையும் கண்டு சந்தோஷித்து நந்தகேஸ்வரர் பணி செய்ய அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய தாருகாவனத்துக்கு போயிருந்த சுவாமியானவர் அதை விட்டு கோடி சூரிய பிரகாசம் போல ஈஸ்வரி பூஜை செய்த ஸ்தலத்தில் செய்த லிங்கத்தில் வந்து பிரகாசித்து தரிசனம் கொடுத்து ஈஸ்வரியை பார்த்து உனக்கு வேண்டிய வரங்களை கேளென்றார். அதற்கு ஈஸ்வரியானவள் இந்த கோபர்வதத்தில் வந்து தரிசனம் செய்கிறவர்களுக்கெல்லாம் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைய வேணும். இந்த ஈசான கங்கையில் ஸ்நானம் பண்ணினவர்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானத்தை அடைய வேணும். உம்முடைய திருவடியை வணங்குகிறவர்களுக்கெல்லாம் நன்றாய் சாவிச்சிய பதவி அடைய வேணும். ஆகிய இந்த வரங்கள் தேவரி நமக்கு கொடுக்க வேணுமென்று கேட்க சுவாமியானவர் அப்படியே வரம் கொடுத்து தன் சக்தீஸ்வரனாகவும் உமையவள் சக்தீஸ்வரியாகவும் வீட்டிலிருந்தருளினார். அந்த ஈசான கங்கையில் போய் ஸ்நானம் செய்த அந்த பரமசிவனை நமஸ்கரித்து மேலிடும் பஞ்சாட்சரத்தை 12 லட்சம் முறை 12 லட்சம் செய்தவர்கள் சிவாஜ்ஞைப்படி சிவபதவி அடைவார்கள். அந்த கோவர்த்தனத்தை கோபர்வதத்தை விட்டு நீங்காமல் இருக்க வரம் பெற்றவரானாலும் அங்கே கடனாதர்கள் அவர்களுக்கும் மோட்சம் அடைவார்கள். அந்த ஸ்தலத்துக்கு பேர் அந்த லிங்கத்தை ஈஸ்வரியாகிய சக்தி பூசித்ததால் சத்தீஸ்வரம் என்றும் நந்திகேஸ்வரர் உபசரித்ததால் கோபர்வதம் என்றும் பேராயிற்று. மேலும் அந்த ஸ்தலத்தில் மகாதவத்தை செய்த கருணாவரி பூர்ண என்று ஒரு மகாத்மா இருக்கின்றார். அவரை தரிசித்து செவித்தவர்களுக்கு விரும்பின வரங்களை கொடுக்கின்றார். அவரை மகாபாவம் செய்த ஒரு பிராமணன் பார்க்க அவனை அவர் ஆட்கொள்ள நினைத்து அவன் செய்த பாவங்களை எல்லாம் ஞான திருஷ்டியால் அறிந்து அவனை தன் முன்னே தூரத்தில் வரவழைத்து நிறுத்தி அவன் மேல் கிருபா நோக்கம் வைக்க அவன் தான் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நல்ல புத்தி உண்டாகி நித்தியம் திரிகாலம் அந்த ஈசனான கங்கையில் அந்த கர்ணா பூர்ணரையும் சக்தீஸ்வரையும் பிரதட்சணம் செய்து வணங்க அவர் அவனை தன் அருகில் அழைத்து அவனுடைய விருத்தாந்தங்களை விசாரிக்க அவன் சொல்லுகிறான், கேளுமையா சுவாமி, நான் இருப்பது சுந்தர தேசம். என் பெயர் துருவிருத்தன். நான் திருடுவதற்காக இவ்விடத்திற்கு வந்தேன். நான் செய்த பாவங்கள் ஒன்றும் நான் செய்யாத பாவங்கள் ஒன்றுமில்லை என்று விவரமாய் சொல்லி தான் நல்வழியை சேர எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர் பாதத்தில் விழ அவர் அவனை நீ நம்மை விட்டு நீங்காதிரு என்று சொல்லி அவனுக்கு பஞ்சாட்சர உபதேசம் செய்ய அவன் மகா ஞானியாகி சக்தீஸ்வரர் திருவடியில் வீழ்ந்தான். ஆகையால் அந்த கோபர்வ வனத்தில் 3 நாள் வரையில் நல்ல மனதுடன் இருந்தவர்கள் சக்தீஸ்வரர் திருவடியை அடைவார்கள். அங்கே குடும்பத்துடன் வசித்தவர்கள் சாரூப பதவியை அடைவார்கள். நாத சன்மா வானவர் அனவர்த்திக்கு சொல்லுகிறார், கேளாய் பெண்ணே. மதக தேசத்தில் பிரிடிதன் என்று ஒரு பிராமணன் இருந்தான். அவன் மனைவி பெயர் ருசி.
அவன் மனைவி சகிதமாய் பூமி பிரதட்சணம் செய்ய புறப்பட்டு சிதம்பரம் துவாரகை முதலான அநேக ஸ்தலங்களில் போய் தரிசனம் செய்து துவாரகாபுரிக்கு போனார்கள். அங்கே ஒரு சிவயோகியாரானவர் இவர்களை கண்டு, நீங்கள் எங்கே போய் வருகிறீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர்கள், நாங்கள் போய் சிவாலயம் முழுவதும் தரிசனம் செய்து விட்டு வந்து இங்கே உம்முடைய பாத தரிசனமும் கண்டோம் என்றார்கள். அதை அவர் கேட்டு சிரித்து, நீங்கள் வீணாக கால் நோக வெகு தூரம் திரிந்தீர்களே அல்லாமல் பெருமையான ஸ்தலங்களுக்காகிலும் போகவில்லை. போகும்போதே எதிரே தேவ விமானம் வருகிற ஸ்தலம் அநேகம் உண்டு என்று சொல்ல, அதை அவர்கள் கேட்டு அவரை வணங்கி ஸ்துதித்து அந்த ஸ்தலங்களின் பேரை கேட்க, அந்த யோகீஸ்வரர் சொல்லுகிறார், மேம்பட்ட கீர்த்தியை தரத்தக்க தலங்களுக்கு போகாவிட்டால் மோட்சம் கிடைக்காதென்றார். அதற்கு பிராமணரானவர், நாங்கள் அதிக வழி நடந்த பிரயாணத்தினால் இழப்பிட்டிருக்கிறோம், ஆகையால் உம்முடைய திருவருட்பார்வை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்ல, அவர்களுக்கு விபூதி கொடுத்து, இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களை கோபர்வதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அங்கே நீங்கள் 3 நாள் வரைக்கும் உபவாசம் இருந்து அந்த 3 நாளும் அங்கே இருக்கிற சக்தீஸ்வரரை பூசை செய்தால் உங்களுக்கு சகலமும் சித்தியாம் என்று விபூதி கொடுத்தார். அதை அவர்கள் தரிசித்து கொண்டு கோபர்வதம் போய் ஈசான கங்கையில் மூழ்கி முன் சொன்னபடி 3 நாள் சக்தீஸ்வரரை பூசை செய்து பஞ்சாட்சரத்தை ஜபிக்க, அந்த சக்தீஸ்வரரானவர் மாதேவியுடன் ரிஷப வாகனத்தின் மேல் வந்து நின்று அவர்களை பார்த்து, உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். அவர்கள் அவரை பணிந்து ஸ்துதித்து, எங்களுக்கு பிறவியை நீக்கி மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, பரமசிவனானவர் அவர்களுக்கு அப்படியே வரம் கொடுத்து ஒரு தெய்வ விமானமும் கொடுத்து, இதில் நீங்கள் ஏறி ஸ்தலவாசம் செய்யுங்கள் என்று சொல்ல, அதில் அவர்கள் ஏறி சிவசக்தி ரூபம் தரித்து சகல ஸ்தலங்களிலும் போய் வாசம் செய்து முடிவில் அந்த சக்தீஸ்வரர் திருவடியில் அடைந்தார்கள். விருத்தாசல புராணம் பாபநாசம், விசாலை, சந்திரபாகை, அற்புதை, பரிதிபுரி, திருவாலவாய், திருச்சிராப்பள்ளி, சிந்து, கோமதி, இரணி, காவிரி, பெருமை பெற்ற கற்குளம், பிரவாளம், திருவிறையூர், திருவானைக்கா, திருமயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திருவாரூர், சிதம்பரம், திருத்துருத்தி, சந்திரரேகை, பழமையாகிய திருமலபாடி, சுந்தரகிரி, திருத்தலமாகிய திருநைத்தானம், திருமங்கலம், திருவாஞ்சியன், திருவிடைமருதூர், பரமசிவன் எழுந்தருளிய திருவண்ணி, திருமாயூரம், குளிர்ச்சி பொருந்திய திருவாவடுதுறை, மணங்கமல்கின்ற திருக்கோடிக்கா, விருத்தாசலம், கோபர் ரூபப்பதம், இவைகளெல்லாம் முக்திய சலம், பிருடிச் சருக்கம் முற்றும். இந்தியாவில் எவ்வளவு இது இருக்கேன், நிப்பாடுவாமோ படிப்போமோ? நேரமே கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி. அப்ப நிப்பாட்டுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.